ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பசங்களுக்கு லஞ்சுக்கு எக் ஃப்ரைட் ரைஸும் ஸ்நாக்ஸுக்கு பொட்டேட்டோ சிப்ஸும் எப்படி செய்கிறேங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். எக் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு ஒரு அகலமான பேன் எடுத்து வச்சுருக்கேன். பேன் சூடானதும் 2 ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துட்டு, ஆயில் சூடானதுக்கு பிறகு முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். முட்டையை வந்துட்டு ஸ்க்ராம்பிள் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பசங்களுக்கு மட்டும் லஞ்சு செய்யலைங்க, எங்கள் எல்லாருக்குமே சேர்த்து தான் செஞ்சுருக்கேன். அதனால் நான் எக்கு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன். எக் ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்துட்டு எக் அதிகமாக இருக்கும்போது நல்லாயிருக்கும், ரைஸு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரைஸுக்காக 10 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். சால்ட்டு சேர்த்துட்டு ஸ்க்ராம்பிள் மாதிரி நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். எக் ஸ்க்ராம்பிள் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். நான் வெஜிடபிள்ஸுக்கு பீன்ஸு, கேரட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அந்த வெஜிடபிள்ஸ்லாம் நீங்கள் சேர்த்து பண்ணிக்கோங்க. காரத்துக்கு பச்சை மிளகாய், பெப்பர் தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் கேப்சிகம் சேர்த்து செஞ்சுக்கோங்க. என் பசங்களுக்கு கேப்சிகம் சேர்த்து செஞ்சால் பிடிக்காது, அதுக்காக நான் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கேரட், பீன்ஸ் பொரியல் செஞ்சு கொடுத்தோன்னா சாப்பிட மாட்டானுங்க. இதையே நம்ம ஃப்ரைட் ரைஸில் செஞ்சு கொடுத்தோன்னா சாப்பிடுவானுங்க. நான் அதுக்காக கொஞ்சம் அதிகமாகவே கேரட், பீன்ஸ் சேர்த்து பண்ணியிருக்கேன். கேரட், பீன்ஸு, பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணி எடுத்தோன்னா போதும். ரொம்ப குக் ஆகக்கூடாது, லைட்டாக அந்த பச்சைத்தன்மை இருக்கணும். இப்போ தான் ரைஸ் சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். வெஜிடபிள்ஸ் வேகிறப்பவே வெஜிடபிள்ஸுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்து 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸில் உப்பு சேர்த்து வதக்கும்போது நல்லா மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். ஃப்ரைட் ரைஸுக்கு ரைஸை ஏற்கனவே குக் பண்ணி தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஆற வச்சுருக்கேன். 4லேருந்து 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ரைஸை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு ரைஸ் உடஞ்சிராமல் வெஜிடபிள்ஸோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் எக் ஃப்ரைட் ரைஸுக்கு வீட்டில் எப்போதும் சமைக்கிற பொன்னி அரிசி தாங்க சேர்த்து பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் பாஸ்மதி ரைஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க, அது உங்களோட விருப்பம். எந்த ரைஸில் பண்ணாலும் இதே மெத்தடில் பண்ணால் டேஸ்ட்டு சூப்பராக தாங்க இருக்கும். செஞ்சு பாருங்கள். இப்போ வெஜிடபிள்ஸோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வெஜிடபிள்ஸை ரைஸோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க எக் ஸ்க்ராம்பிளையும் உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எக்கெல்லாம் சேர்த்துட்டு கலந்து விட்டாச்சுங்க. இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பெப்பர் தூள் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ கொத்தமல்லி இலையும் தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட ஃப்ரைட் ரைஸ், எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும், உங்கள் பசங்களுக்கும் பிடிக்கும். இப்போ உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பசங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணிக்கலாங்க. நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் எப்படி உதிரி உதிரியாக இருக்குன்னு பாருங்கள். ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு 10 நிமிஷத்தில். இப்போ பசங்களோட லஞ்ச் பேக் பண்ணிடலாம். பசங்களோட லஞ்ச் பாக்ஸில் எக் ஃப்ரைட் ரைஸு கொஞ்சம் அதிகமாக தாங்க வச்சுருக்கேன். ஏன்னா தம்பிங்களோட ஃப்ரெண்டுங்களும் சேர்ந்து ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க.
அதுக்காக தான் 2 பேர்த்து லஞ்ச் பாக்ஸ்லேயும் கொஞ்சம் அதிகமாகவே ரைஸ் வச்சுருக்கேன். மற்ற நாள்லாம் சாப்பாடு கொஞ்சமாவது மிச்சம் கொண்டு வருவானுங்க. ஆனால் இந்த எக் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுக்கும்போது மட்டும் ஒரு ரைஸ் கூட பாக்ஸில் இருக்காது. எல்லாத்தையும் வலித்து சாப்பிட்டுட்டு வந்துடுவானுங்க. இருக்கிற மொத்த சாப்பாட்டிலே இந்த ஃப்ரைட் ரைஸ்னால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாரத்தில் 1 நாள் 2 நாள் கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பேங்க. முட்டையை வச்சு எது பண்ணி கொடுத்தாலும் அவனுங்க விரும்பி சாப்பிடுவானுங்க. முட்டைன்னா அவங்களுக்கு ரொம்ப இஷ்டம். நம்மளோட எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க ஸ்நாக்ஸுக்கு பொட்டேட்டோ சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 3 உருளைக்கிழங்கு எடுத்து கழுவி வச்சுருக்கேன். அது தோல் சீவிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் உருளைக்கிழங்கு சீவி கழுவுறதுக்காக தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். உப்பு எதுக்கு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உருளைக்கிழங்கு சீவி அதில் போட்டதுக்கப்புறம் உருளைக்கிழங்கோட கலர் மாறாமல் இருக்கும். அதுக்காக தான் தண்ணியில் உப்பு சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ தோல் சீவிட்டு பார்க்கலாம். 3 உருளைக்கிழங்கையுமே தோல் துளி கூட இல்லாமல் சீவி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை இந்த காய் சீவிர கட்டரை எடுத்துக்கலாம். அதில் இந்த மேலே பிளேடு மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதில் சீவினோன்னா நம்மளுக்கு மெலீஸாக பேப்பர் மாதிரி உருளைக்கிழங்கு கிடைக்கும். எல்லா உருளைக்கிழங்கையும் அதில் சீவி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள் எவ்வளோ மெலீஸாக இருக்குதுன்னு. சீவி வச்சுருக்க உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் எடுத்து அந்த உப்பு கரைச்சி வச்சுருக்க தண்ணியில் உள்ளே சேர்த்துக்கலாம். வெளியில் அப்படியே வச்சுருந்தோன்னா கலர் மாறிடும். இது போல் இன்னும் இருக்கிற கிழங்கையும் சீவி எடுத்துக்கலாம். சீவி வச்சுருக்க உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் இந்த உப்பு தண்ணியில் சேர்த்து நல்லா அலசி எடுத்துக்கோங்க. ஒரு டவல் எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு சீவி கழுவி வச்சுருக்கோம்ல, அதை இந்த டவலில் சேர்த்து கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அந்த டவல்லையே மூடி வச்சிங்கன்னா தண்ணியெல்லாம் ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு பாத்திரத்தில் சிப்ஸ் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்து சூடாக்கிக்கோங்க. சீவி வச்சுருக்க உருளைக்கிழங்க எண்ணெயில் சேர்த்துட்டு 2 சைடும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்தோன்னா சிப்ஸ் ரெடி ஆயிரும். உருளைக்கிழங்கு சேர்க்கும்போது எண்ணெய் சூடாக இருக்கணும். அதே மாதிரி உருளைக்கிழங்கு தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கணும். இப்போது சீவி வச்சுருக்க எல்லா உருளைக்கிழங்கையும் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கடையில் வாங்குகிற சிப்ஸ் மாதிரியே இருக்குது. இதில் கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்து நம்ம பரட்டி எடுத்துக்கலாம். 10 நிமிஷத்தில் ஈஸியாக நம்ம வீட்டிலையே உருளைக்கிழங்கு சிப்ஸ் செஞ்சுட்டோம் பாருங்கள். பார்க்குறதுக்கே சூப்பராக, சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுமொறுன்னு நல்லா க்ரன்ச்சியான பொட்டேட்டோ சிப்ஸு வீட்டிலையே சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இதோட நம்ம வீடியோ முடியுதுங்க. நம்ம ரெசிபி எக் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் பொட்டேட்டோ சிப்ஸ் இது 2 பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இது போல் ரெசிபி வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். நாளைக்கு சூப்பரான இன்னொரு ரெசிபியோடு பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.